ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணமாக இருக்குமா அல்லது காதல் திருமணமாக இருக்குமா அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை இன்றைக்கி எடுத்துக்கிடுவோம். அந்த வகையில் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்க லவ் மேரேஜ் தான் பண்ண போகிறாங்க இல்லை அரேஞ்சு மேரேஜ் தான் பண்ண போகிறாங்கங்கிறத முன்னக்கூட்டியே சொல்லிடலாம். இப்போ குழந்தைகளுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகும்போதே ஒரு சில ஜோசியர் சொல்லுவாங்க, அம்மா இந்த பையனுக்கு நீங்கள் ஒன்றும் பொண்ணெல்லாம் தேட வேண்டியதில்லை, கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க, அவரே பொண்ணெல்லாம் தேடிட்டு வந்துடுவார், நீங்கள் அதுக்கு சரின்னு மட்டும் சொன்னால் போகிறோம் அப்படின்னு ஒரு ஆரம்பத்திலேயே கொடுப்பாங்க. யார் பையன் இத்தினூண்டாக இருக்கிறப்பயே இந்த ஜாதகன் இந்த மாதிரியான ஒரு திருமணத்தை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த டைமில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்லுவாங்க, ஹியூமரஸாகவும் சொல்லிட்டு வருவாங்க. அப்போது இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். எப்படி? அதான் அடுத்த கேள்வி. பொதுவாகவே கலஸ்திர காரகன் அப்படின்னு சொல்கிறது சுக்கிரனை சொல்லுவாங்க. இந்த சுக்கிரன் ஆண்களுக்கு பையனுடைய ஜாதகங்களில் ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கலத்திர காரகனாகவும் பெண்களோட ஜாதகத்தில் செவ்வாய் கலத்திர காரகனாகவும் எடுத்துக்குவாங்க. மங்களன்னு சொல்கிறது செவ்வாயை. அதனால தான் மாங்கல்ய பொருத்தத்தில் செவ்வாய் தோஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ இந்த திருமண பாவம் லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா அப்படின்னு போகிறப்ப என்ன ஆகும்னா, அது பையனுடைய ஜாதகமாக இருந்தாலும் பொண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு லவ் மேரேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்குதுன்னு சொல்லிடலாம். அப்போது சுக்கிரனை வச்சு ஒரு அந்த அளவுகோலை எடுத்துக்குவாங்க, செவ்வாயை வச்சு எடுத்துக்கலாம். இன்னொன்று பஞ்சமஸ்தானம்னு 5ஆம் இடம் புத்திஸ்தானம். அந்த புத்திஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா 6, 8, 12 மறைஞ்சிருக்கும், அல்லது புத்தியை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் ஏதாவது ஒரு பவரோடு சேர்ந்து நிற்கும். இப்போ இந்த பஞ்சமாதிபதி லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பாதகம் பண்ண மாட்டான்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ 5க்கு உண்டானவர் 5, 9க்கு உண்டானவர் சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வருங்கிறது தான் விதி. அப்போ அந்த 5ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவன் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் நீசம் பெற்றிருந்தாலோ அல்லது பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவருடைய தசாபுத்திகள் நடக்கிற காலங்களில், அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த 5க்கு உண்டானவர் 11ஆம் பாவத்தில் போய் சரராசி லக்னமாக அமைஞ்சு, சரராசிங்கிறது ஓடக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க. மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த மாதிரியான ராசிகள், இந்த 4 ராசியுமே சரராசின்னு சொல்லுவோம். இந்த சரராசி லக்னமாக அமைஞ்சு பஞ்சமாதிபதி 11ஆம் பாவத்தில் உட்காந்துட்டாருன்னா 5க்கு உண்டானவர்னு சொல்லக்கூடிய கிரகம் 11ஆவது வீட்டில் உட்காந்தா அது பாதகஸ்தானம். அந்த பாதகஸ்தானத்தில் உட்காந்துருந்தால் அந்த கிரகத்தினுடைய திசாபுத்திகள் நடந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு காதல் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த திருமணம் வெற்றி அடையுமா அடையாதா அப்படிங்கிறது அது வேறு ஒரு கணக்கு. அதாவது 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கணும், அல்லது நல்லவர்களுடைய பார்வையில் இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டால் 2ல் ராகு பகவான் மட்டும் தனிச்சு நின்று ஒரு அடுத்து தசை நடத்த போகிறாருன்னு எடுத்துக்கிட்டால் அந்த திருமணம் ஒரு பிரச்சனையான திருமணமாக போய் நிற்கும். அதே சமயத்தில் 2க்கு உண்டான அந்த ஏதாவது ஒரு கிரகம் அது சுபரானாலும் பாவரானாலும், மகர லக்னத்துக்கு 2க்கு உண்டானவர் சனீஸ்வரன் தானே, அவர் பாவர். அதே சமயத்தில் ரிஷப லக்னத்துக்கு 2க்கு உண்டான புதன் சுபர். அவர் அந்த குடும்பாதிபதி பாதிக்கப்படாமல் நல்ல நிலைமையில் இருக்குங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த திருமணம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. இப்போ இந்த லவ் மேரேஜ் பண்ணுற அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்களுக்கு அந்த 11ஆம் பாவாதிபதியினுடைய தசை நடந்துகிட்ருக்கும், அல்லது 5க்கு உண்டானவனுடைய தசை நடந்துகிட்ருக்கும். 11ஆம் இடத்து அதிபதி தசை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவங்க 11லேயே இருந்தாலும் சரி, அல்லது திரிகோண கேந்திரங்களில் இருந்தாலும் சரி, 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய கேந்திரங்கள்லேயோ 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோணங்கள்லேயோ எங்கே இருந்து தசை நடத்தினாலும் அவங்களுக்கு இந்த காதல்ங்கிற அந்த ஒரு அமைப்பு வந்துடும். அதே மாதிரி 5க்கு உண்டானவர் 6, 8, 12 மறைஞ்சு நின்று தசை நடத்தினாலும் இதே பிரச்சனை வந்துடும். அப்போது உடனே உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, ரைட் நம்ம சாதகத்தில் எது எப்படி இருக்குது, அதனால் இது காதல் திருமணமாக நடக்குமா நடக்காதா அப்படி ஆரம்பிச்சிடாதீங்க. என்ன காரணம்னா, ஜோசியத்தை ஓரளவுக்கு
நிறைய படிக்க முடியாது, ஃபுல்லாகவும் படிக்கிறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. ஓரளவுக்கு நுனிப்பு இல்லாத மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் தான் புரியும். இப்போ கண்ணை கட்டிட்டு ஒருத்தனை யானையை பாடுறான்னு சொன்னால் அவன் எப்படி பார்ப்பான்? காலை பார்த்தவன் யானை தூணாட்டம் இருக்குமா, வாலை பார்த்தவன் யானை குச்சியாட்டம் இருக்குன்னுவான், வயிற்றை தொட்டு பார்த்தவன் யானை வந்து பாறை மாதிரி இருக்குன்னுவான். அது மாதிரி அந்த முழுமையான வடிவம் கிடைக்காது. அந்த வகையில் வந்து நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதை சுற்றிகிட்டே போக முடியாது. அந்த வகையில் இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு திருமண பொருத்தம்ங்கிறதுக்கு முன்னாடி காந்தர்வ விவாகம்னு சொல்லக்கூடிய லவ் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்னு அதுமாதிரி டக்குன்னு உங்கள் ஜாதகத்தை எடுத்து பிரட்டிடாதீங்க. ராமனும் வந்து அவதார புருஷன், கிருஷ்ணனும் வந்து அவதார புருஷன் இல்லையா? இந்த அவதார புருஷர்களுடைய ஜாதகத்தில் ராமனுடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஏகபத்தினி விரதனாக இருப்பார். கிருஷ்ணருடைய ஜாதகத்தை பார்த்திங்கனாக்கா அவர் வந்து கோபியர்கள் புடைசூழ ரொம்ப பிரமாதமாக இருந்தவர் இல்லையா? ஸோ இது ரெண்டுக்குமான வேரியேஷன் என்னென்னா, இவருக்கும் கடக லக்னம் அதில் சந்திரன் உட்காந்துருப்பார், அவருக்கும் வந்து ரிஷப லக்னம் அதில் சந்திரன் உட்காந்துருப்பார் ரோகிணியில். ஸோ அப்போ வந்து 2 பேர்த்துக்குமே சந்திரன் லக்னத்தில் தான் இருக்காங்க. ஆனால் ஏன் இந்த வித்தியாசம் வந்தது அப்படின்னா, அப்போ சந்திரன் வந்து லக்னத்தில் இருந்துச்சுனால் ஏகபத்தினி விரதனாக இருப்பான் அப்படின்னு சொன்னோம்னா உடனே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ரைட், நம்ம ஏகபத்தினி விரதன். அதே மாதிரி அடுத்த பாயிண்டில் சந்திரன் வந்து லக்னத்தில் இருந்தால் அவர் வந்து பலதார யோகம் இச்சிக்கிறவராக இருப்பார் அப்படின்னாக்க பிறன்மனை நோக்குவராக இருப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு வருதுன்னா உடனே நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தா ஆகா நான் அப்படிலாம் கிடையாது அப்படிம்பாங்க. அதாவது எப்படின்னா, சந்திரன் வந்து வளர்பறை சந்திரனாக வந்து ராமபிரானுக்கு வந்து லக்னத்தில் உட்காந்துடுறார், அதுவும் குருவோடு சேர்ந்து நிற்கிறார். பஞ்சமகாபுருஷ யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்களில் கிட்டத்தட்ட 3 யோகம் வந்து பிரமாதமாக அவருக்கு இருக்கும். அந்த பஞ்சமகாபுருஷ யோகங்களில் குருவும் சந்திரனும் சேர்ந்து நிற்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய யோகம். மதிகுரு ஒன்றாய் கூடில் மதுரமாம் வாக்கு உண்டாகும். மதுரை வாக்கு அப்படின்னா அவன் பேசுகிறது வந்து 10 பேர்த்துக்கு பிரயோஜனமாகிற விதத்தில் இருக்கும். 10 பேர் வந்து அதனால் பிரயோஜனப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான பிரமாதமானது ஒரு யோகம். அது வந்து பஞ்சமகாபுருஷ யோகங்களில் மிக தலையானது வந்து குருச்சந்திர யோகமாக சொல்லலாம். மதிகுரு ஒன்றாய் கூடில், மதிங்கிறது சந்திரன், குருங்கிறது தேவகுரு பிரகஸ்பதி. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து நின்னா மதி குரு ஒன்றாய் கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும். பதிகதில் வந்த பாலன் பராக்கிரம வந்தனாகி நிதி தனமதிலே இச்சை நீடு சௌபாக்கியம் கீர்த்தி அதுதனை அடைவன் என்று அன்புடன் கூறுவாய் என்றான். அப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்து ஒரு வீட்டில் நின்றுச்சுன்னா அப்படி ஒரு யோகம். இதே இது இன்னொரு வகையில் சொல்லணும்னா, அந்த குருவும் சந்திரனும் லக்னத்திலே உட்காந்துருக்காங்க, அதுவும் ஆட்சி பெற்று நின்னால், ஏதாவது ஒன்று ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ நின்னா. இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உச்சம் பெற்று நிற்பார் ராமபிரானுடைய ஜாதகத்தில். அதே மாதிரி சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்பார். குணமுள்ள குருவரண்டு கோள்களுடன் பலவானாகி நினமுள்ள ஒரு ராசிக்குள் நின்றுமே ஆட்சி உச்சம் மனமுள்ள வாகனாதி மன்னவன் ஆவான்கானா நல்லா பிழைப்பார் அப்படின்னு ஒரு அமைப்பு. அப்போ இது மாதிரியான கிரக அடைவுகள் ஏன் இப்போது பிறக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னாக்க நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அந்த குருச்சந்திர யோகம்னு சொல்லக்கூடியது. அப்போ எல்லாரும் மன்னவனாவானா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. நிருபருக்கு நிகரன வாழுமே அப்படின்னா மன்னனுக்கு சமமானது ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த காலங்களில் அரசியலில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது அதிகாரத்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு வலுவானதொரு வாழ்வியல் அமையும் அப்படிங்கிறது வந்து அந்த குருச்சந்திர யோகம் இருந்ததுன்னா சொல்லலாம். ஆனால் இது வந்து ஏகபத்தினி விரதனா ராமன் இருந்ததுக்கு அது மெயினான காரணம் வளர்பிறை சந்திரன். அவர் வளர்பிறை சந்திரன் சுபனாயிடுறார், 2வது குருவோடு சேர்ந்து நிற்கிறார். இதே இது வந்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதார ஜாதகத்தில் பார்த்திங்கனாக்கா அங்கேயும் சந்திரன் உட்காந்துருப்பார். அவர் வந்து தேய்வரை சந்திரனாக நிற்பார். இந்த தேய்வரை சந்திரன் லக்னத்தில் இருக்கிறவங்கள எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவில் கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதாவது பேசித்தான் தீர்க்கணுமே தவிர தீர்த்துவிட்டு பேசுகிறதுங்கிறது தப்பு. ஸோ அந்த வகையில் இந்த ஜாதகர்கள் எல்லாருமே, அதாவது தேய்வரை சந்திரனானவர் லக்னத்தில் இருக்கக்கூடிய நிலையில் பிறந்தவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிலேஷன் வந்து டில் த எண்ட் ஆஃப் தயர் லைஃப் வரைக்கும் இருக்கும். திஸ் ஆர் தட்டுங்கிறது. அதாவது ஒரு முடிவு பண்ணிடுவாங்க, ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாக வந்து முடிவு பண்ணி இந்த காரியம் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தெளிந்து செயல் அப்படின்னா எல்லாத்தையும் யோசித்து அந்த காரியத்தில் இறங்கி அதில் முக்கால்வாசி கிணறு தாண்டினதுமே டவுட் ஆகி போயிடும். சரியாத்தையாக நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கோமோ, ஒருவேளை குறுக்கால தாண்டாமல் இங்கிட்டு நெடுக்கால தாண்டி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த சந்தேகமெல்லாம் வர்றதுங்கிறது வந்து இந்த லக்னத்தில் தேய்பிறை சந்திரன் இருந்தால் வரும். அப்போ இந்த தேய்பிறை சந்திரன் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்காகட்டும் இந்த இது கதை கவிதை கட்டுரை அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நிறையாவே வரும். ஏன்னா வந்து அந்த கனவு உலகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த விரிவானதொரு வாழ்க்கை.
இப்போ 5க்குண்டான புத்திஸ்தானாதிபதியும் 6-8-12 மறைஞ்சு 11க்குண்டானவனுடைய தசை நடந்து லக்னத்தில் சந்திரன் இருந்தாருங்கிற பட்சத்தில் அவங்க லவ் மேரேஜ் பண்ணுவாங்களா அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறதா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த கண்டிஷனில் போய் நின்றுக்குருவாங்க. இதான் அந்த ஜாதகத்தினுடைய நிலை. அப்போது ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அந்த அரேஞ்சு மேரேஜா அல்லது லவ் மேரேஜா அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தை பார்த்தே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். இப்படித்தான் அப்படிங்கிறத முடிவுக்கு வந்துட முடியும். சரி, இதை நம்ம ஏதாவது பரிகாரம் பண்ணி மாற்ற முடியுமா அப்படின்னாக்க அது நம்ம கையில் இல்லை. எழுதின எழுத்தை ஈசன் அழித்து எழுத மாட்டாருன்னு சொல்லுவாங்க. பிரம்மா ஓட்ட எழுத்துத்தான், அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. பட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதனால் போய் அந்த படைச்சவங்காலையே விழுந்துட்டோம்னா அதுக்கு ஒரு பெரிய பரிகாரம் அதுதான். எப்படின்னா, ஒருத்தர் நின்றுட்டுருக்கார், எதிர்த்தாப்பில் ஒருத்தர் நின்று கன்னத்துலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கார். அப்படின்னா இந்த அடிக்கிறவருக்கு ஒரே ஒரு சான்ஸ், ஒன்று அடிக்கலாம் இல்லை அடிக்காமல் நிறுத்திக்கலாம். அடி வாங்குறவருக்கு 2 சான்ஸ் இருக்குல்ல. ஒன்று நின்று அடி வாங்கலாம், அல்லது காலில் விழுந்துட்டாங்க அடுத்த அடி அடிக்க முடியாது, அந்த கையை தூக்குன கை அப்படியே நின்று போயிடும். அப்போ படைச்சவன் காலில் போய் விழுந்துட்டோம்னா அதை தவிர ஒரு பெரிய ரெமெடிங்கிறதே இந்த ஜாதகத்துக்கு இந்த நம்ம இதில் கிடையாது. அப்போது நீங்கள் தெய்வத்திட்ட முறையிடுறதுங்கிறது மிக ஒரு நல்லதொரு அமைப்பு. எது இந்த லவ் மேரேஜுங்கிறத மாற்ற முடியுமா அப்படின்னு. ஆனால் பாரதியார் அன்றைக்கே சொல்லிட்டார், கண்ணில் காதலியர் கடைக்கன் தான் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். பெரிய மலையாக இருந்தாலும் அது ஒரு கடுகு மாதிரிடான்ட்டான். தூக்கி புரட்டி எரிஞ்சிட்டு போயிடுறான்ல. பெற்றவர்களாகுது, தாய் தாப்பனாகுது, யாராவது என்ன அது தூக்கி போட்டுறான்ல. அந்த பொண்ணு தான் வேணும், எனக்கு வேறு எதுவும் வேணாம், சொத்தெல்லாம் இல்லைடா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இந்த கையில் வாங்கிக்க, வேறு என்ன இந்த போட்டிருக்க செயின் மோதிரம் வேணுமா, இந்த இதையும் வச்சுக்க, எனக்கு அந்த பொண்ணு தான் ஏன் வேணும் அப்படின்னு ஒரே நிலையாக நிற்கக்கூடிய எத்தனையோ ஜாதகர்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பெண்களை பார்த்திங்கன்னாலும் அதே மாதிரி தான். 10-20 வருஷம் வளர்த்து ஆளாக்கி அவங்கள கொண்டு வந்திருப்பாங்க, அவ்வளோ தூரம் படிக்க வச்சுருந்துருப்பாங்க. அவங்கள விட அந்த ஒரு மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 வருஷத்தில் பழகின அந்த பழக்க வழக்கம் அவங்களுக்கு மிக பெருசாக போயிடும். இந்த மேரேஜ் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்கிறான். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் அப்படின்றான். இந்த சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட அந்த திருமணங்கள் ஒருத்தர் சந்திச்சிட்டாங்கன்னா அதுதான் அப்புறம் லவ் மேரேஜில் போய் நிற்கிறதுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அப்போ இந்த லவ் நிலையானதா, இந்த குடும்ப வாழ்க்கை நிலையாக நிற்குமா, அல்லது லவ்வோடையே போயிடுமா? சிலர் பார்த்துருக்கீங்கல்ல, அதாவது பயங்கர டீப்பாக லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்கள் ஒரு வருஷம் விட்டு அடுத்த வருஷம் போய் பாருங்கள், இன்னொரு பொண்ணை அதே மாதிரி பயங்கர டீப்பாக லவ் பண்ணிக்கிட்டு இருப்பார், அதை விட பயங்கரமாக பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ இது மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் எப்படி வரும் அப்படின்னாக்கா, இந்த தேய்பிறை சந்திரன் லக்னத்தில் இருந்தாலோ அல்லது 7வது வீட்டில் சுக்கிரன் இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு திருமண பாவம்ங்கிறது அந்த காதல்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அதாவது லவ் தீபாவளி மாதிரி வருஷம் வரும் சிலருக்கு அது ஞாயிற்றுக்கிழமை மாதிரி வாரம் வரும், அந்த மாதிரிலாம் வரும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் அவங்க காதல் திருமணம் தான் பண்ண போகிறாங்களா அல்லது அரேஞ்சு மேரேஜ் தான் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒரு முடிவு பண்ணிடலாம். அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தை பார்த்தே சொல்லிடலாம். லவ் மேரேஜ் தான் நடக்கும், அரேஞ்சு மேரேஜ் தான் நடக்கும் அப்படிங்கிறது. அப்போ இது சரியாக தவறா அப்படிங்கிறது, அதாவது இந்த மேரேஜ் நடக்கலாமா அல்லது நடந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமாங்கிறதுக்கும் அவங்க 2 பேருடைய ஜாதகத்தை வச்சு பார்த்து பண்ணுறது தான் நல்லது. ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இருக்காது, லவ் பண்ணுறவங்களுக்கு டைம் இருக்காது. பேரண்ட்ஸ் தானே அதுக்கான கஷ்டம்லாம் நிறையா படுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நவீன காலங்களில் குறிப்பாக நிறைய படித்தவங்க, மெத்த படித்தவங்க சுத்த பைத்தியாரன்னு தானே சொல்கிறாங்க. அந்த வகையில் நிறைய படித்தவர்கள், அதே மாதிரி வெளி ஊர் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னாக்கா இந்த லவ் அஃபேர்னு வந்துருச்சுன்னா பயங்கர இன்டெப்த்தாக போயிடுறாங்க. அதில் ரொம்ப ரேர் பர்சன்ட் 1-2 பேர் தான் அந்த இதில் தெளிவாக இருப்பாங்களே தவிர மற்றபடி எல்லாருமே பயங்கர இன்டெப்த்தாக போயிடுவாங்க. எது எப்படி போனாலும் லவ் மேரேஜாக இருந்தாலும் அது பொருத்தம் பார்த்து ஜோதிட ரீதியாக 2 பேருக்கும் மேட்ச் ஆகுமாங்கிறத பார்த்து இந்த மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக வருமாங்கிறத பார்த்து பண்ணுறதுங்கிறது தான் மிகச்சிறப்பானது. அந்த மாதிரியான வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து. அப்போ வாழ்கிறதுங்கிறது ஒரு முறை, ஒருத்தர் கசக்காமல் வாழ்கிறது தானே நல்லது. ஸோ அந்த வகையில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம், தவறு கிடையாது. ஜோதிடம் அதற்கு எதிரி அல்ல. ஆனால் உங்கள் 2 பேர்த்துக்கும் பொருத்தம் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணலாம். சரியா? அப்போது உங்கள் குடும்பம் அந்த
இந்த மாதிரியான லவ் மேரேஜ் வந்து பொருத்தம் இருந்து பண்ணிட்டாங்கன்னா அந்த குடும்பம் வந்து அவ்வளோ சிறப்பாக பிழைக்கும். நம் நேயர்கள் வந்து இந்த காதல் திருமணத்தை பற்றி கேட்டதற்கு நன்றி. மீண்டும் வந்து நம்ம நாளை சந்திக்கலாம். அதுவரை நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிடை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.